திரு ஸ்ரீராம், இது வந்து ஒரு துணிச்சலற்ற தன்மை அப்படின்னு ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தேர்தலை நேரடியாக எதிர்ப்பதற்கு ஒரு பொது தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடி தங்களை வந்து ஒரு மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புனா அதை பயன்படுத்தாமல் ஒதுங்கிறாங்க. அதோட இல்லை, இங்கே வந்து இவங்க வந்து ஒரு உதிரிகளை தூண்டி விடுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை பேர் சொல்லியே நேரடியாக சொல்கிறார். பாஜக அதிமுக தான் திமுக சொல்லுது. எப்படிப்பா? அதாவதுங்க, தொண்டை சரியில்லை, கொஞ்சம் இது பண்ணுங்கள், எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. பாஜக அவருக்கு தைரியம் இல்லைன்னு அவர் சொல்கிறாருன்னு. அதாவது உதிரி கட்சின்னு வந்து விசிக 8% ஓட்டு வங்கி வச்சிருக்கிற விசிக உதிரி சாரி நாம் தமிழர் உதிரி கட்சிகள்னா உங்க கூட இருக்கிற கட்சிகள்லாம் உதிரிகளா? அவ்வளோ உதிரிகள் மேல உதிரிகள் கட்சியை நீங்க வச்சுட்டு உதிரி கட்சின்னு நாம் தமிழர் சொன்னீங்கன்னா அது வியப்புக்கு உண்டானது. அது வந்து கொஞ்சம் நகைச்சுவையும் கூட. உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு அவர் எந்த கட்சியும் சொல்லல, நீங்க அந்த கட்சி தான் முடிவு கொண்டீங்களா? அப்போ பாஜக பேர் சொல்லல. பாஜக பேர் சொல்லிருக்காரு. நான் வாசி சொல்றேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவ்வளவுதான். அப்போ அதையும் சொல்லிருக்கணும்ல. எந்த உதிரி கட்சியும் தைரியமா சொல்லிருக்கணும். திமுக வேட்பாளரை எதிர்க்க முடியாமலும் பொதுமக்களை சந்திக்கும் வலிமை இல்லாமலும் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் வழக்கம் போல அவதூறான குற்றச்சாட்டுகள் சொல்லி பேர் சொல்லி தான் சொல்றாரு. அந்த உதிரி கட்சிகள் என்னன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு ஷாம் சார் அசியூம் பண்றத நானும் அசியூம் பண்றேன். இன்னைக்கு அது நாம் தமிழர் கட்சினே வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ பிரச்சனை என்னன்னா, ரேஸ்ல இப்போ 2 பேர் தான் ஓடுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப வலு இல்லாத ஒருத்தர். நான் தான் முதல்ல வந்து போய் மக்கள்கிட்ட பெருமை பேச முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கு. நம்ம வின் பண்ணியும் போய் ஆஹா பாத்தியா நான் வின் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியலையே. அந்த கோபம், அந்த ஆத்திரம். ஏன்னா நம்ம கடந்த இதே ஈரோடு பை எலெக்ஷன் எப்படி எதிர்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம். அதுக்கு எப்படி 35 அமைச்சர்கள் அங்கேயே 1 மாதம் இருந்து கூடாரமாக கட்டி பல கொலுசுகள் என்னென்னமோ சொன்னாங்களே அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு திருப்பி அந்த ஒரு விக்டரி எங்களுக்கு வேண்டான்னு இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஜனநாயக படுகொலையை மீண்டும் போய் நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை இல்ல இப்ப ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை, ஆட்சிக்கு எதிராக மக்கள் இவ்வளவு மனநிலை இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை வைப்பதற்கான ஒரு களம் தானே. அந்த களத்தை அது இப்ப நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க கடந்த காலத்துல திமுக அப்படி பாய்காட் பண்ணலையான்னு கேட்டா அது சூழல் வேறங்க அப்படிங்கிறாரு. இப்ப அது இன்னைக்கு சூழலையும் கணக்கில் எடுக்கணும்ல. 26 தேர்தல், இங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்க போறோம், இல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்த போறோம்னு சொல்லும் போது ஒரு நல்ல களம் தானே. அந்த களம் ஏன் பயன்படுத்தப்படும்? இன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு அந்த மாதிரி இந்த கட்சிகள் நினைக்கிறது இன்றைய சூழல்ல இந்த ரேஸ்ல போய் நமக்கும் அங்க போய் சேர்ந்து இந்த ஜனநாயக படுகொலைக்கு நம்மளும் திருப்பி ஆதரவா இருக்கக்கூடாதுன்னு மக்கள் மன்றத்தில் போய் நாங்க வின் பண்ணதை அவங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கணும்ன்றதான் ஒரு யுக்தி. இல்ல யுக்தியில ஒரு இன்னொரு சிக்கல் இருக்கு. கோபத்துல நீங்க வந்து அடிமைகள், நீங்க இல்லாதவர்கள் எல்லாரும் பேசுவாங்க. அது ஒருவேளை யுக்தியா இருந்தா அதுல இன்னொரு சிக்கல் இருக்குல்ல. நீங்களே சொல்றீங்க 2 பேர் ரேஸ்ல இருக்கிறாங்க. 2ஆவதா வரக்கூடியவர்கள் என்ன வாக்கை பெற்றாலும், அது இப்போ அவர் திரு ஷாம் சொல்றாரு, டெபாசிட் இழக்க செய்வது தான் அவங்க வியூகம்ங்கிறாரு. அந்த வியூகம் வெற்றி பெறுதா அல்லது இவங்க பண்றாங்களா, என்ன வாங்கினாலும் அப்ப 2வது இடத்திற்கு வந்தது நாம் தமிழர்னு வந்தா பாஜக எங்க போகுது, அதிமுக எங்க போகுது, மற்றவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் அது வந்து அப்ப நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்றதும் இவங்களுக்கு பலவீனம் ஆகாதா பாஜகவுக்கோ அல்லது அதிமுக? தமிழ்நாட்டில் ஆட்சி புரியுது. பாஜக நாட்டை 3வது முறை ஆட்சி புரியுது. 17 மாநிலத்தில் ஆட்சி புரியுது. அதனால இந்த எலெக்ஷன்ல பயந்து போயலாம் இங்க இல்லன்றதான் எம் பாயிண்ட். இங்க களத்திற்கு போகாமலேயே இந்த அரசாங்கம் நிச்சயமாக விலகி நின்னால்தான் மக்களுக்கு புரியுன்ற எண்ணத்தில் தான் விலகி நிற்கிறாங்களே தவிர பயந்து போயலாம் இல்லை. சரி, ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் திரு அலீம் எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து இது ஒரு நம்ம வெற்றி பெற்றாலும் இது ஒரு ஆகச்சிறந்த வெற்றின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டதுனால திமுகவினருக்கு இப்படி ஒரு கோபமும் வருத்தமும் எரிச்சலும் வந்திருக்கு அப்படிங்கிறாரு திரு ஸ்ரீராம். இல்ல, அவரு முதன்முறையாக உதிரி கட்சி யாருன்னு இப்ப விளக்கம் கொடுத்தாரு. நாம் தமிழருக்கு வந்து அவரு வக்காலத்து வாங்கிட்டு நாம் தமிழர் வந்து உதிரி கட்சி கிடையாது, ஏன்னா நாம் தமிழரே உதிரி கட்சி அப்படின்னா அப்ப திமுக கூட இருக்கவங்க எல்லாம் உதிரி கட்சி அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும் போதே இப்ப முதல்வர் எதை விமர்சனம் செய்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது நாம் தமிழர் உதிரியா இல்லையா அப்படிங்கிறத ஸ்ரீராம் சார் வந்து இங்க விளக்கம் தராரு அப்படின்னாலே முதல்வர் எதற்காக இதை பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்.
இதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கிறதா, அல்லது அப்படியே நீங்க வேற அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கங்களேன். இந்த வெற்றியை கொண்டாட முடியாது என்று திமுக நினைக்கவில்லை. நீங்க என்னெல்லாம் விமர்சனம் வைத்தீர்களோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீங்க என்ன செய்யுங்க, அந்த விமர்சனங்களை எல்லாம் இப்ப இடைத்தேர்தல் வருது இல்ல, இங்க வச்சு அந்த விமர்சனங்களுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்க வேண்டிய களத்தை தவற விட்டு சும்மா வெளியே வந்து இந்த ஆட்சி சரியில்லை, இவங்களுக்குள்ள இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் நின்று விமர்சனங்களை வைக்கிறது ஒண்ணு, களத்தையே நாங்கள் புறக்கணிக்கிறோம்ங்கிறதே ஒரு மெசேஜ் தான் மக்களுக்குங்கிறார் அவரு. அது எப்படி மெசேஜ் ஆகும்? நான் என்ன கேட்கறேன்னா, உங்ககிட்ட தான் இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்தது. அதை முதல்ல கிளப்பினது யாரு? முதல்ல பிரஸ் மீட் வச்சு பேசுனது அண்ணாமலை அவர்கள். அதற்கு பிறகு யார் அந்த சார்னு பேசுனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இப்ப உங்களுக்கு உண்மையிலேயே அது என்னமோ தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் கேடுகட்டு போச்சு, கேவலமா போச்சு என்கின்ற ரேஞ்சுக்கு தன்னை சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து சட்டமன்றத்துல வந்து கருப்பு பேட்ஜ் போட்டுக்கிட்டு யார் அந்த சார்னு வந்தாரு. நீங்க களத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? உச்ச நீதிமன்றத்துல அந்த 21வது பாயிண்டையும் 23வது பாயிண்டையும் 29வது பாயிண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருச்சு கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு இந்த பாயிண்ட் முதல்ல தப்பு, இந்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸே தப்பு. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கொடுத்த அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் வந்து இதை நீக்கணும், இதை வந்து ஸ்டே பண்ணணும், இதனுடைய ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டே பண்ணணும், இப்படி வார்த்தையை பயன்படுத்தின தப்பு, கமிஷனருக்கு அகைன்ஸ்டா வந்து ஹைகோர்ட் கொடுத்த அந்த ரிமார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒன்லி அந்த எஸ்ஐடி இருக்கிறத மட்டும் சரின்னு சொல்லி இருக்குது. இப்ப இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. நாம் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக என்னென்னலாம் பொய் பிரச்சாரம் செய்தோமோ அவை எல்லாம் தவிடுபடி ஆகிவிட்டதால் இனி எதை கொண்டு இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்கின்ற சூழலில் சில உதிரிகளை தூண்டி விடுகிறார்கள். இப்ப இதே நிலையில போய் இவங்க மக்களை சந்திச்சாங்கன்னு வைங்க, மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு அசிங்கமாக இவர்களுக்கு மாறிவிடப் போகிறது என்கின்ற பயத்தில் உதிரி கட்சிகளை இவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்று முதல்வர் சொல்கிறார். இப்ப உதிரி கட்சினா நாம் தமிழருக்கு ஒரு பேச்சுக்கு இப்ப சார் ஸ்ரீராம் சார் சொல்ற மாதிரியே அந்த உதிரி கட்சி நாம் தமிழர் தான் வச்சுக்கீங்களேன். நான் சொல்லல, முதல்வர் சொல்லல. இப்ப சார் சொல்ற மாதிரி அந்த உதிரி கட்சி நாம் தமிழர் தான் வச்சுக்கீங்களேன். அதை மறந்துடுறீங்க. ஷாம் சார் சொன்னார், ஷாம் அவர்களும் குறிப்பிட்டாருன்னு சொல்றாரு. ஷாமும் அதே தான் குறிப்பிட்டார். எனக்கு மட்டும் அந்த புரிதல் வரல. சார்ந்து சொல்லல. இல்ல சார், எந்த கட்சி இப்ப நீங்க தானே பிஜேபியை க்ளோரிஃபை பண்ணி சொல்றீங்க. நல்லா முதல்ல இல்ல சார், நான் கேட்டுட்டேன். சாம் சார் வந்து நடுநிலையா மறுக்கலையே, அதான் சார். ஆனா நீங்க வந்து பிஜேபி என்பது சாதாரண கட்சி கிடையாது. இந்தியா முழுக்க பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இதை நீங்க பேச முடியுமா? நாம் தமிழர் என்பது உதிரி கட்சி கிடையாது என்றெல்லாம் கடுமையாக அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசியதனால் உங்க கருத்தை எடுத்து சொல்றேன். இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் பல இடங்களில் பல மோசமான தோல்வியை கண்டிருந்தாலும் சரி, இவங்களை பேசாம களத்துல இறக்கி விடுவோம், இவங்க தான் தோல்வி பெற்று பழக்கப்பட்டவர்களாச்சே. அவங்க தொடர்ச்சியாக தனித்து களம் காண்பவர்கள். அவங்களை ஏன் வேற ஒரு கட்சியோட கூட்டணியாகவோ அல்லது இணக்கமாகவோ இருப்பதா நீங்க எடுத்துட்டு போறீங்க? யாருக்கோட தூண்டுதல்? ஏன்னா அவரு கட்சி தொடங்கிய காலத்துல தனியா தானே இருக்காங்க. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வளவு பெரிய விமர்சனத்தை பெரியார் மீது வைத்தாரா? பெரியாரின் பேரன் இறந்து விட்ட பின்னால் அங்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கக்கூடிய சூழலில் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதானே இந்த தமிழகமே எதிர்க்கும் ஒரு மோசமான நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் சீமான் எடுத்தார். அதனால தான் இப்ப இங்க பேச வேண்டியது வருது. தந்தை பெரியாரை எதிர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒருவர் இவ்வளவு தந்தை பெரியார் மீது வன்மம் வைத்திருக்கவங்க கூட ஒழிச்சு வச்சுதான் அரசியல் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய சூழல் நீங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் பொழுது இவ்வளவு ஓப்பனா இன்னைக்கு தந்தை பெரியார் இவர் எதிர்க்கிறார் என்று சொன்னார். ஏன்னா அவருடைய காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. இந்த சூழலில் தான் இவர் பாஜகவுக்கு துணை போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்றேன். இந்த சூழலில் தான் இவர் பாஜகவோடும் அதிமுகவோடும் கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு இவர் இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்றேன். சரி, ஒரு கணக்கு போடுறாங்க, நம்ம தேர்தல் இப்ப இறங்க முடியாது. காரணம், நாம வச்ச எந்த குற்றச்சாட்டுமே மக்கள் மன்றத்தில் எடுபடாது. இந்த நேரத்தில் எப்பவுமே தனிச்சு நிக்கிறவர் இருக்கிறான், அவன் தலை கட்டி விடுவோம், அவரே ஜெயிச்சுட்டு அவரே வந்து திமுக எதிர்க்கட்டும். அப்படி எதிர்த்தால் என்ன மக்கள் மத்தியில வந்து ஒரு ரிசல்ட் வருது நம்ம பார்ப்போம் என்று இவர்கள் நினைப்பதனால் உதிரி கட்சிகளை தூண்டிவிட்டு, அந்த உதிரி என்பது முதல்வர் சொல்லவில்லை, அந்த உதிரி என்று மக்கள் யாரை நினைக்கிறார்களோ நான் அவரை வச்சே சொல்றேன் நாம் தமிழர் என்று, இப்படி நாம் தமிழருக்கு ரிசல்ட் வச்சு என்னன்னு பார்த்துக்கோன்னு நினைக்கிறாங்க. ஓகே.